ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மையமான அலங்காநல்லூரில் 3ஆம் நாளாக இடைவிடாமல் தொடர்கிறது போராட்டம். முதலில் இளைஞர்கள், பின்பு அலங்காநல்லூர் மக்கள் என முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்திற்கு தற்போது அருகில் உள்ள கிராம மக்களும் தோள் கொடுத்துள்ளனர். இது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். அலங்காநல்லூரில் 2ஆம் நாளாக செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் போராட்டம் தொடர்ந்தது. வாடிப்பட்டி சாலையில் அமர்ந்திருந்த போராட்டக்காரர்கள் கொட்டும் பனியில் அங்கேயே படுத்துறங்கினர். தேனீரோடு விடிந்த காலையில் நாலாபுரத்திலும் இருந்து ஏராளமானோர் வந்து போராட்டத்தில் பங்கேற்றனர். கல்லணை, புதுப்பட்டி உள்ளிட்ட பக்கத்து கிராமங்களை சேர்ந்தவர்கள் திரண்டு வந்து அலங்காநல்லூர் மக்களுக்கு ஆதரவாக சாலையில் அமர்ந்தனர். இதனால் வாடிப்பட்டி சாலையே மக்களால் நிரம்பி வழிந்தது. ஜல்லிக்கட்டு வேணும்னு எல்லாமே தமிழர் உணர்வு ஒரே மொட்டமா இருக்காங்க. நான் புதுக்கோட்டை மாவட்டம் விரால்மலையில இருந்து வந்திருக்கேன். அங்க திருநெல்லூர்ல வருஷம் 29ஆம் தேதி, தை 29ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடக்கும். அதுக்கு சேர்த்து அங்க இருந்து நாங்க வந்திருக்கோம். ஆயிரக்கணக்கானோர் திரண்ட போராட்ட களத்தில் பலர் பள்ளி, கல்லூரி மற்றும் பணியை புறக்கணித்து பங்கேற்றனர். குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை பெண்கள் நேற்றை விட அதிகமாக கலந்து கொண்டனர். மாலை 6 மணிக்குள் ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எம்எல்ஏ மற்றும் எம்பிக்கள் பதவி விலக வேண்டுமென வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் ஒன்றிணைந்து தீர்மானம் நிறைவேற்றினர். அதனை சென்னை, சேலம் உள்ளிட்ட இடங்களில் போராடுபவர்களுக்கும் தெரிவித்தனர். எந்த அரசு முடிவெடுத்தாலும் சரிங்க, இல்ல சுப்ரீம் கோர்ட்டே முடிவெடுத்தாலும் எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், சுப்ரீம் கோர்ட் ஆர்டரோட வருடம் ஜல்லிக்கட்டு நடக்கணும், வாடிவாசல் திறக்கணும், அவ்வளவுதான். அரசிடம் இருந்து அதிகாரப்பூர்வ தகவல் ஏதும் வராததால் 3ஆம் நாளாக அலங்காநல்லூரில் போராட்டம் தொடர்கிறது. மதுரையில் தமுக மைதானம் போராட்ட களமாக உருவெடுத்துள்ளது. செவ்வாய்க்கிழமை மாலை 300 பேருடன் தொடங்கிய போராட்டத்தில் இன்று 15,000 பேர் பங்கேற்றனர். திருச்சி, கோவை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் திரண்டு வந்து மதுரையில் முழக்கமிட்டனர். அதில் பங்கேற்ற இளைஞர் ஒருவர் அருகில் இருந்த கட்டிடத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். அவரை மற்ற போராட்டக்காரர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கீழே இறக்கினர். தன்னார்வமாக போராடும் இளைஞர்கள், மாணவர்களுக்கு பொதுமக்களே உணவு, குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை செய்து தருகின்றனர். ஜல்லிக்கட்டு நடைபெறும் என அறிவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என தமுக மைதானத்தில் கூடியுள்ள இளைஞர்கள் உறுதியுடன் தெரிவித்துள்ளனர்.